வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா, உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் வந்து ரெசல்மனியா 40ல் வேர்ல்டு சாம்பியனுக்காக மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிளட் லைன் எது? அதாவது ஓஜி பிளட் லைனா இல்லை பிளட் லைன் 2.0வா? அதாவது ஓஜி பிளட் லைன் அப்படின்னா ஏ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பிளட் லைன் 2.0 அப்படின்னா பின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் வந்து ரெசல்மனியா 41 வந்து வேர்ல்டு சாம்பியனுக்காக மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் வைரலாக போய்கிட்டு இருக்குது. இதுதான் ஃபிக்ஸ் ஆகிருச்சு. அதாவது கண்டிப்பாக சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு சாம்பியனுக்காக தான் மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கொஞ்சம் பேக் ஸ்டோரி போனோம் அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் வந்து WWE வர்றப்ப அவர் மெயினான 2 ரீசனை வந்து முன் வச்சார். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெசல்மனியாவில் நான் மெயின் ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், என்னை கண்டிப்பாக நீங்கள் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து முன் வச்சார். அந்த 2த்தையுமே நம்மளுடைய WWE வந்து இப்போ நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் பிளானில் வந்து நம்மளுடைய WWE இருக்காங்களாம். அப்படி என்ன பிக் பிளான் அப்படின்னு கேட்டு நான் புரிகிற மாதிரி நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் நண்பா. நான் படிக்கிறத கொஞ்சம் நீங்கள் கேளுங்க நண்பா. அதாவது WWE ரிப்போர்ட்லி வாண்ட் சிஎம் பங்க் டு பி இன் எ வேர்ல்டு டைட்டில் மேட்ச் அட் ரெசல்மனியா அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்தே கரெக்டாக தெரியுது. சிஎம் பங்க் வந்து ரெசல்மனியாவில் டைட்டில், அதாவது வேர்ல்டு டைட்டிலுக்கு தான் மோத போகிறாரு அப்படிங்கிறது இதுலேருந்து உங்களுக்கே தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, சிஎம் பங்க் வந்து 2 விஷயத்தை WWE கேட்டாருன்னு, ஒன்று ரெசல்மனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால. இந்த 2மே WWE இந்த ரெசல்மனியாவில் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு சாம்பியனுக்காக ரெசல்மனியா 40ல் மோதுறாரு அப்படின்னா, இதில் நம்மளுடைய சிஎம் பங்க் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ போகிற ஒரு ஸ்டோரி லைன் யாரை கூட போகுது அப்படின்னா, சிஎம் பங்குக்கு நம்முடைய சிஎம் பங்குக்கும் சித்தரோன்ஸுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஜனவரி மந்த் 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராவை நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த மண்டே நைட் ராவில் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் சரி, நம்மளுடைய சித்தரோன்ஸுக்கும் சரி ஒரு மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் புண்ணு யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டால், இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் தான். அப்படி க்ளீனான ஒரு ரிசல்ட்டு, அதாவது இந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்கே வின் பண்ணிட்டார், செத்ரோன்ஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் சிஎம் பங்க்கு வின் பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டோரி வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். அதாவது அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ரா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இன்னொரு ஸ்டோரிக்கு பேர் வரும். அதாவது கும்தர் கூட இருக்கிற அந்த வேர்ல்டு டைட்டிலுக்காக நம்மளுடைய சிஎம் பங்க்கு மோதுவாரான்னு கேட்டால், மோதுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நிறையவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சர்வே சீரிஸ்லேயே வந்து சிஎம் பங்க்கு வந்து நம்முடைய கும்தர் கூட தான் மேட்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரூ மேக்னருக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க்கு மேட்ச் நடந்ததில் 2 பேத்துக்குமே இன்ஜுரி ஆனதுனால அந்த ஒரு மேட்சுங்கிறது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அந்த மண்டே நைட் ரா நடக்குது அப்படின்னா, இதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நெக்ஸ்ட்டாக நம்மளுடைய கும்தர் கூட மோதுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய கும்தருக்கும் ரெசல்மனியா 41ல் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இதில் 2 விஷயம் ஃபேவராக நடக்கும். ஒன்று வந்து நம்மளுடைய WWE நம்மளுடைய சிஎம் பங்க் கேட்டார்ல, எனக்கு வந்து ரெசல்மனியா 40ல் மெயின் ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்க் சொன்ன மாதிரி ரெசல்மனியா 41ல் நம்மளுடைய WWE வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா வேர்ல்டு டைட்டிலுக்காக நம்மளுடைய சிஎம் பங்க் மோதுறனால கண்டிப்பாக அந்த ஒரு மெயின் ஈவெண்ட் கொடுத்தே ஆகணும். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்க்கும் சிஎம் பங்க் வெர்சஸ் கும்தருக்கான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட்டாக ரெசல்மனியா 41ல் நடக்கும். இது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதில் கூட நம்மளுடைய கும்தரையே நம்மளுடைய சிஎம் பங்க் பீட் பண்ணி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவாரான்னு கேட்டால், ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி ஒரு வேளை ஆகிட்டார் அப்படின்னா, நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய WWE கேட்டால் 2 விஷயம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேளை நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ரெசல்மனியா 40ல் வந்து நம்மளுடைய கும்தர் கூட மேட்ச் பண்ணலை அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே கூட இப்போ ராயல் ரம்பல் நடக்க போகுது, எலிமினேஷன் சேம்பர் நடக்க போகுது, அதில் கூட நம்மளுடைய சிஎம் பங்கோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்மளுடைய கும்தரா இருக்கலாம். அதில் கூட ராயல் ரம்போ இல்லாட்டி எலிமினேஷன் சேம்பர் கூட நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நியூ சாம்பியன் ஆகலாம், கும்தரை பீட் பண்ணி நியூ சாம்பியன் ஆகலாம். அப்படி ஆகிட்டாருன்னா டேரெக்டாக ரெசல்மனியா 41க்கு நம்மளுடைய சிஎம் பங்க்கை அவரோட வேர்ல்டு சாம்பியனை எடுத்துகிட்டு போகலாம். அப்போக்கி நம்மளுடைய இப்போ இந்த ஸ்டோரியில் எங்கே ஆஃப் பண்ணாங்களா, அதாவது ராவோட அந்த நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட ஆஃப் பண்ணாங்களா, அந்த ஸ்டோரியை திரும்பி நம்மளுடைய WWE கிரியேட் பண்ணாங்கன்னா, அடுத்த சேலஞ்சராக நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு, அதாவது நம்மளுடைய சிஎம் பங்குக்கு நெக்ஸ்ட்டு சேலஞ்சராக யார் இருப்பா அப்படின்னா, நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் இருக்கலாம். அப்போ
செத் ஃப்ரீக்கிங் ரான்ஸ் இருக்கார் அப்படின்னா நம்முடைய செத் ரோல்ஸுக்கும் சரி நம்முடைய சிஎம் பங்குக்கும் சரி ஒரு டைட்டில் மேட்ச் நடக்கும் ரெசல்மனியா 41. அதுதான் அந்த இடத்துல தான் நம்முடைய சாம்பியனாக இருக்க நம்முடைய சிஎம் பங்கு வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாரு. 2 விஷயம் அதிலே மெயின் ஈவெண்ட்டாகவும் பண்ண போகிறாரு, சாம்பியனாகவும் இருக்கிறாரு. அதனால 2 பேர்த்துக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய சிஎம் பங்கு கூட சிஎம் பங்கும் செத் ரோல்ஸ் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இதில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்படி நான் கரெக்டாக இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்முடைய செத் ரோல்ஸும் ராலாக தான் இருக்கிறாரு, சிஎம் பங்கும் ராலாக தான் இருக்கார், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ராலாக தான் இருக்க போகிறாரு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வேணும், ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ராக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ரா பிராண்டுக்கு வேணும்னு சொல்கிறதுனால நம்முடைய சிஎம் அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரா பிராண்ட்லேயே இருந்துட்டார் அப்படின்னா, அப்போ இப்போ நான் சொன்னேன்ல ராயல் ரம்போ எலிமினேஷன் செஞ்ச அப்புறம் அதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, இதே ரால தானே நம்முடைய செத் ரோல்ஸ் சிஎம் பங்க்லாம் இருக்காங்க, அதே ரால வந்து நம்முடைய அந்த ராயல் ரம்பில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, அது ஒரு வந்து யாரை சேலஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய வேர்ல்டு சாம்பியனாக இருக்க நம்முடைய சிஎம் பங்க் தான். சிஎம் பங்கை சேலஞ்ச் பண்ணிட்டார் சிஎம் பங்கை சேலஞ்ச் பண்ணிட்டார் அப்படின்னா, நம்முடைய சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத் ரோல்ஸுக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அதாவது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கூட ரெசல்மனியா 41 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணிக்க நண்பா. ஒன்று வந்து அந்த ராயல் ரம்பில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, ரா பிராண்டில் இருக்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் தான் 2025 ராயல் ரம்பிள் வின்னர் ரோமன். ஃபஸ்ட்டு ராயல் ரம்பிள் நடக்கிறப்பயே நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய குந்தருக்கும் மேட்ச் நடந்து அதில் நம்முடைய குந்தரை நம்முடைய சிஎம் பங்க் பீட் பண்ணி நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்முடைய இப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் நம்முடைய செத் ரோல்ஸுக்கும் சிஎம்முக்கு மேட்ச் அதில் வந்து ஸ்டோரியை கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க தெரியும். அதில் வந்து நம்முடைய திரும்பி வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சராக நம்முடைய செத் ரோல்ஸ் வரலாம். அப்படி வந்துட்டார் அப்படின்னா செத் ரோல்ஸு, சிஎம் பங்கு, அதுக்கப்புறம் நம்முடைய ராயல் ரம்பிள் வின் பண்ண நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், இவங்க 3 பேர்த்துக்கும் ரெசல்மனியா 41 ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக பேசப்படுது. அப்படி ஒரு வேளை நம்முடைய 3 பேர்த்துக்குமே ரெசல்மனியா 41 ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கு WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து தெளிவாக தெரியுது. என்னடா ரோமன் ரெயின்ஸுக்கு நம்பிக்கை துரோகம் WWE பண்ண போகிறாங்க அப்படின்னு நீ ஒரு புதுசாக ஒரு பொருளை கிளப்பி விட்றீ அப்படின்னு கேட்டால், அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸில் போகுதுப்பா. அந்த ரால வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் இப்போ தற்போதைய ட்ரைபிள் சீஃப் என்று தன்னைத்தானே பீத்திக்கொள்ளும் நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் தான் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியல் ட்ரைபிள் சீஃப். அது இல்லாமல் அந்த உலகஃபாலா மலைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை WWE வச்சுருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சை விட இன்னொரு மேட்ச்சும் ஒரு பெஸ்ட்டான மேட்ச் இருக்குது. அதுதான் சிஎம் பங்க் விசஸ் செத் ரோல்ஸ் மேட்ச்சு. இந்த 2 மேட்ச்சில் எந்த மேட்ச்சை வந்து ராவோட மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. இதில் நம்மளுடைய மைக்கேல் கோல் வந்து இப்போ ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நடந்த அதாவது அந்த ராவோட அந்த கிக் ஆஃப் ஷோவில் வந்து நம்முடைய மைக்கேல் கோலே சொல்லிட்டார். அதாவது இதில் வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ மேட்ச் நடக்கலையா, அப்போ வந்து எந்த மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் செத் ரோல்ஸ் விசஸ் சிஎம் பங்க் மேட்ச் தான் அந்த ராவோட மெயின் ஈவெண்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்குதாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மைக்கேல் கோலே ஒரு டீஸ் பண்ணிட்டார். அதனால் ஏன்னா இப்போ அதே மண்டே நைட் ராவில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ மேட்ச் நடக்குமா, இல்லை சிஎம் பங்க் விசஸ் செத் ரோல்ஸ் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்ததில், இப்போ அந்த மண்டே நைட் ராவில் சிஎம் பங்க் விசஸ் செத் ரோல்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இதுதான் அது 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு இதுலேருந்தே தெரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக கிடையாது. அப்போ மெயின் ஈவெண்ட்டாக சிஎம் பங்க் விசஸ் செத் ரோல்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த மேட்ச்சை கொண்டு வந்து மெயின் ஈவெண்ட்டாக WWE வைக்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ மேட்ச்சு கிக் ஆஃப்லேயே வச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமோ எந்த ஒரு ரிட்டனோ எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இதில் இருக்காது அப்படின்னு இதுலேருந்து தெளிவாக தெரியுது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன, அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மெயின் ஈவெண்ட் தரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதாவது ரெசல்மனியாவில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு சாதனை படைச்சிக்கிட்டு வர்றாரு. அதாவது மெயின் ஈவெண்ட் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து
8 ரெசல்மனியா மெயின் ஈவெண்ட்டோ 9 மெயின் ஈவெண்ட்டோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அந்த மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மெயின் ஈவெண்ட் தரல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதே ரோமன் ரெயின்ஸ் வந்து 2021 தான் நம்முடைய மண்டே நைட்டால் ஒரு மேட்ச் விளாண்டுருப்பார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் பிக்கி பாபி லாஸ்லி கூட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் விளாண்டுருப்பார். அந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பாபி லாஸ்லிக்கு ஸ்பியரை போட்டு அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பார். அதுதான் நம்ம 2021 நம்முடைய மண்டே நைட்டால் விளாண்டா ரோமன் ரெயின்ஸ் விளாண்டா கடைசி மேட்ச். அதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மண்டே நைட்ரா பக்கம் தலை வச்சு கூட படுக்கல, முழுக்க ஸ்மாக் டவுனுக்கே போயிட்டார் அண்ணாச்சி. இப்போ திரும்பி அதே 3 வருஷம் கழிச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறாரு. அதில் வந்து நம்ம WWE மெயின் ஈவெண்ட் கொடுக்கல. இதே நம்முடைய சிஎம் பங்க் வந்தோம் அப்படின்னா, சிஎம் பங்க் பக்கம் வந்தோம் அப்படின்னா, இதே சிஎம் பங்க் வந்து 2014 தான் நம்முடைய ஜனவரி மாதம் நடந்த ஒரு மண்டே நைட்டால் கடைசியாக நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஒரு மேட்ச் விளாண்டுருப்பார், ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாண்டுருப்பார். அதுக்கப்புறம் 11 வருஷம் கழித்து நம்மளுடைய சிஎம் பங்க்கு அதே மண்டே நைட்டாவுக்கு வந்து ஒரு மேட்ச் பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு சோகமான விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு சந்தோஷமான விஷயம். 11 வருஷம் கழித்து சிஎம் பங்க் வந்து மண்டே நைட்டால் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு, அது மெயின் ஈவெண்ட்டாக அவர் விருப்பப்பட்ட மெயின் ஈவெண்ட்டான அந்த ஒரு மேட்ச்சை விளையாட போகிறாரு. இது வந்து ரொம்பவும் ஒரு சந்தோஷமான விஷயம். அதாவது எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி 2 விஷயமும் நடக்குது. ஒன்று சோகமாகவும் இருக்குது, ஒன்று சந்தோஷமாகவும் இருக்குது. இல்லை சந்தோஷமாக எதை ஏற்றுக்கிறது, சோகமாக எதை ஏற்றுக்கிறது அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஆனால் மண்டே நைட்ராவோட அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் அதில் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ரோலின்ஸ் மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.